கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. ரோமன் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது 17வது 18வது வசனங்கள்ல எப்படி சபையில பிரிவினைகளும் வஞ்சனையும் இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து 19வது வசனத்துல அவங்களுடைய கீழ்ப்படிதலை குறிச்சு சொல்லிட்டு, இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஒரு மேலான ஒரு பார்வை பார்த்து எப்படி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயங்கொள்ள போகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இந்த வசனம் தேவனுடைய குணாதிசயத்தையும் சாத்தானுடைய முடிவையும் சபையினுடைய நோக்கத்தையும் காட்டக்கூடியதாக. இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன். இப்போ கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருக்கு சமாதானம் தான் சொல்றாரு. இப்ப வல்லமை என்ன இங்க வெற்றியை குறித்து சொல்ல போறாரு. என்ன சொல்லிருக்கலாம்? பராக்கிரமத்தின் தேவன், இல்ல தேவன் நியாயாதிபதி ஆகிய தேவன், வெற்றி சிறந்த தேவன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். மாறா என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா சமாதானம் என்பது ஒரு ஒரு இது மாத்திரம் இல்ல, அது என்ன பாசிவ் மாத்திரம் இல்ல, அது என்ன தொடர்ந்து செயல்படக்கூடியதா, அதிகாரம் உள்ளதா, ஜெயம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா பிலிப்பியர் 4:9 சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே நசுக்கி போடுவாராங்க. அப்ப கடைசியா வரப்போகிற சாத்தான் மேல வரப்போகிற ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நடக்க போகுது, அது நிறைவேற போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்ப்போம். எப்படி அவன் அக்னியிலே கலந்த இதுல லேக்ல தூக்கி எறியப்படுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா சீக்கிரமாய் சாத்தானை எப்படி நசுக்கி போட போறாரு? உங்கள் கால்களின், அதாவது கிறிஸ்துவனுடைய ஜெயத்துல சபையினுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா சாத்தான தேவன் நசுக்கிறாரு. ஆனா யாருடைய காலு கீழே? நம்ம விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்டவருடைய கால்களுக்கு கீழாக. இது நமக்கு என்ன அர்த்தம் காட்டுதுன்னா, சபை கிறிஸ்துவனுடைய வெற்றியில பங்கு பெறக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய போராட்டம் எப்பொழுதுமே ஜெயத்துலதான் முடியுமே ஒழிய தோல்வியில இல்ல. அப்போ நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. சாத்தான் நிச்சயமாக தோல்விதான் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க ரோமாபுரி சபைக்கு என்ன சொல்றாரு? நீங்க விக்டிம் கிடையாது, உங்களுக்கு வல்லமை இல்லாம இல்ல, நீங்க என்ன கிறிஸ்துவனுடைய ஜெயத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. எது? கிருபைதான் நம்மளை பலப்படுத்துது, கிருபைதான் நம்மளை பாதுகாக்குது, கிருபைதான் நம்மளை பராமரிக்குது, கிருபைதான் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அதனால நம்ம என்ன, அதை தாங்கி கொண்டு வாழக்கூடியதாய் இருக்கணும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, சாத்தானுடைய தோல்விங்கிறது நிச்சயம், அது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, சாத்தானை குறிச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. சாத்தான் ஜெயம் பண்ணவே இல்லை. அவன் கர்த்தருக்கு சமமே கிடையவே கிடையாது. அவன் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சு போயிட்டான். அதனால நீங்க என்ன பண்ணு, முதல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் நம்முடைய கால்களுக்கு கீழாக ஒரு நாள் நசுக்கப்படுவான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தருடைய ஜெயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இந்த சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அப்ப நீங்களும் நானும் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் எப்பொழுதுமே ஜெயத்தில் தான் உண்டு, தோல்வியில் இல்லை. இப்போ நீங்க உங்க ஆவிக்குரிய போராட்டம் போராடும் போது நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, ஆகா நான் தோல்வியில இல்ல, நான் எதுல எப்படி இது பண்றேன், நான் ஜெயத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு வர வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா,
இன்னும் தோல்வியை குறிச்சு ஐயோ நான் தோத்துருவோன்னு சொல்லக்கூடியதா. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய கேமோட ரிசல்ட் தெரியும், நம்மளுடைய போராட்டத்தினுடைய ரிசல்ட் நல்லா தெரியும், நம்ம ஜெயிக்க போறோம் தெரியும். நம்மளுடைய எதிரி எங்க இருக்க போறான், நம்ம காலு கீழே. இப்ப நீங்க எப்படி விளையாடுவீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ்வீங்க? ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய ஜெயத்தினுடைய பங்குதாரர்கள் என்பதை உணர்ந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்குது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஜெயத்திலோட பங்குதாரர்களாய் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நேர்த்தியாக புரிந்து கொண்டோம். அதனால நாங்க ஜெயத்துக்காக போராடவில்லை, ஜெயத்துல இருந்து போராடுகிறோம் என்பதை உணர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாம் ஜெயமே ஜெயமே என்று நாங்கள் உரக்க சத்தமிட்டு உமக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.